ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை மாத்திரம் தேவன் என் இருதயத்திலே உண்டாகிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழ்ப்படிதல். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் என்பது இல்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் உங்கள் பேரில் உங்கள் சங்கதிகளை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லா ஜனங்களை காட்டிலும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி தேவன் இங்கே அவருடைய வார்த்தையை உங்களுக்கு பதிவிடுகிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறது இல்லை, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது இல்லை. அப்படி நடக்காமல் போனீங்கன்னா, யோனா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் வேத புத்தகத்திலே படிக்கும் பொழுது, தேவன் அவனை அழைத்தார். அவன் கீழ்ப்படியாமல், அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவன் ஓடி போனான். அவன் மீன் வயிற்றில 3 நாள் அவன் வாழ்க்கையில் மரணத்திற்கு ஏதுவான காரியம் அவன் வாழ்க்கையில் உண்டானது. மீன் வயிற்றுக்குள் 3 நாள் அன்ன ஆகாரம் இல்லாமல், உறக்கம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் அவன் 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தான். கீழ்ப்படியாமல் போனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டாக யோனா தீர்க்கதரிசி நம்மளுக்கு மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படிவீர்களானால் தேவன் இங்கே ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது, உன் சந்ததிகளை, உங்களுடைய தலைமுறைகளை தேவன் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் தேவன் ஆசீர்வதிப்பாராம். அப்போது தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்பது முக்கியமாக இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல, உங்கள் சங்கதிகளை தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.